கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கேப்பு கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டு, அதை நம்ம ஏதோ கண்டென்ட் போடணும்னு போடக்கூடாது. ஸோ ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டாக போடணும் அப்படிங்கிறனால இந்த ஐபிஎலுக்காக காத்து கொண்டு இருந்தேன். நடுவில் உலக நடப்பு, இந்த தேர்தல், அம்பானி கல்யாணம் இதெல்லாம் விட்டுருங்க. அது அந்த டைமில் போட்டால் தான் அது ட்ரெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஸோ என்னோட ஃபேவரட் கண்டென்ட் இந்த ஆர்சிபிக்கு சிஎஸ்கேக்கும் அப்படி என்ன தான் பஞ்சாயத்து. ஸோ எதனால் ஃபேன்ஸ் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக அந்த மேட்சை பார்க்குறாங்க. ஸோ இது கிரிக்கெட்டை தாண்டி ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். வெல்கம் பேக் டு த லூயிஸ் எடைகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்காத டீம் கிடையாது. 2 டீம் கூட ஜெயிச்சா மட்டும்தான் அது ஒரு செலிப்ரேட் மூமெண்ட்டுக்கே கடந்து போவாங்க. நம்பர் 1 மும்பை இந்தியன்ஸு, இன்னொன்று ஆர்சிபி. இப்போ மும்பை இந்தியன்ஸ் 5 டைட்டில் அடிச்சிட்டாங்க, சிஎஸ்கேவும் 5 டைட்டில் சரிசமமாக இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி ஒரு டைட்டில் கூட அடிக்கல. பட் இருந்தாலும் ஏன் ஆர்சிபியை ஜெயிச்சா சிஎஸ்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? அதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரிமெம்பர் படுத்துகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் இருந்தாலும் 1 by 1 நான் ரிமெம்பர் படுத்துன்னு பார்க்குறேன். ஸோ கிரிக்கெட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறப்ப நைட்டாக எந்த ஹிண்ட்டுமே எடுக்காமல் என் மைண்டில் என்ன இருக்கோ, நான் ஐபிஎல் 2008 ஆரம்பிச்சிச்சா அப்போலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16 சீசனமாக கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் 2 வருஷம் சென்னை விளையாடாமல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்க்காம விட்டுட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்சிபி எந்த இடத்துல ஒரு மொமெண்ட்டை சிஎஸ்கேக்கு எதிராக திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2008 யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியாது. ஒரு 50 ஓவர் பேக்கேஜ் அந்த லிஸ்ட்டில் 20 ஓவருக்கு நம்ம கன்வெர்ட் ஆகி மாறி வர்றப்ப அது ரொம்ப புதுசாக இருக்குது. டோனியை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுது, இந்தியா கேப்டனே இதுக்கு விளாட்றாரு அப்படின்னு சொல்கிறப்ப அது ரொம்ப ஒரு சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நியூஸாக மாறுது. ஆனால் தோனியை பற்றி பேசிக்கிட்டே போவேன், அது ஒரு தனி செக்மெண்ட், அது அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். பட் இந்த ஆர்சிபி சிஎஸ்கேவுக்கு மேட்சுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்டத்தட்ட ஒரு 16 சீசனில் ஒரு 8 முறை பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்ற ஒரு ஆர்சிபி. 2008, 9, 8 வரல, 9, 10, 11 வந்தாங்க. அதுக்கப்புறம் 15 வந்தாங்க, 16 வந்தாங்க, 20, 21, 22 கிட்டத்தட்ட 50-50. அதாவது ஒரு 16 சீசன் விளாண்டு 8 முறை பிளே ஆஃப். இந்த சைடு சிஎஸ்கே வச்சுக்கலாம். இராணுவ பலம் வாய்ந்த சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட 14 சீசன் விளையாடி 12 சீசன் பிளே ஆஃப். ஃபைனலும் செமிஃபைனலும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பட் இது ஒரு இராணுவ பலம் மிக்க ஒரு டீம். ஒரு ஆர்சிபிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு டீம் தான். ஆனால் அது கரெக்டாக கட்டமைக்கலை. ஒரு கோர் டீமை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்களேன். மும்பை இந்தியன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே அன்கேப்டு பிளேயர்ஸ் அதிகம். ஆனால் ஒரு சீசன் தோத்தாங்க அப்படின்னா அங்கே பிளேயர்ஸை மாற்றவே மாட்டாங்க. அடுத்த சீசனே அதே டீமை பில்ட் பண்ணி இவன்ட்ட என்ன குறை, இதை பில்ட் பண்ணி அடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இதுதான் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் ஒரு வெற்றி பாதை. ஆனால் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு அது கிடையாது. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமான டிபார்ட்மெண்ட். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பெங்களூர் ஸ்டேடியத்தில் போய் விளாட்றாங்க அப்படின்னா ஃபுல்லாக பேட்டிங் பிச்சு. கெயிலாக இருக்கட்டும், ஏபிடி, கோலி, இவங்கெல்லாம் வெளுத்து வாங்குற மாதிரி தான் யோசிப்பாங்களே ஒழிய ஒரு பவுலருக்கு உள்ள ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு ஸ்பின்னருக்கு உள்ள பிளாட்ஃபார்மாக யோசிக்கவே மாட்டாங்க. கோர் டீம்னு ஒன்று கிடையவே. பழைய பிளேயர் 2 பேர் தான். ஒரு பிராண்ட், 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று விராட் கோலி, இங்கிட்டு தோனி. இந்த 2 பேருக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 டெக்கான் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் கூட பெங்களூர் தோத்தாங்க. அனில் கும்ப்ளே தலைமையில் நடந்துச்சா இல்லை டிராவிடா சம்திங் 2 பேர்த்து யார் தலைமையில் நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப கில்கிறிஸ்ட் கப் அடிச்சுட்டு போவார். இப்போ இது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த 2008 சரி 9 சரி பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்கே வலுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு மேலே தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா இந்த மூமெண்ட் நடக்கிறப்ப நான் வெளியில் இருந்தேன், மேட்ச் பார்க்க முடியல அப்படின்னா. அந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி தோக்கணும், அப்போ தான் சிஎஸ்கே ஃபைனலுக்குள்ளே போகும். இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் நாங்கள் இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்போ தான் நெட்டுக்கிட்டு ஃபோன் எதுவுமே இருக்காது நம்மள்கிட்ட. ஸோ அந்த டைமில் ஆர்கெஸ்ட்ராலே அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே மேலே வந்துருச்சுரா, ஃபைனல் வந்துருச்சு, ஆர்சிபி அந்த மேட்ச்சை தோத்துருச்சுன்னு. இது வரைக்கும் நல்லா போணுச்சு. நல்லா வெடியெல்லாம் வச்சு செலிப்ரேட்லாம் பண்ணியாச்சு. தோனி ஒரு ரசிகராக செலிப்ரேட்லாம் பண்ணியாச்சு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்டர்ஸ் தன்யா பாலகிருஷ்ணன் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னென்னா ஏற்கனவே பெங்களூரை தமிழகர்ஸ் ஆக்கிரமிப்பு பகுதியாக ஆரம்பிச்சிட்டிங்க,
இப்போ முன்ன தண்ணிக்கு தாண்டா பிச்சை கேட்பீங்க, இப்போ மேட்சுக்கே பிச்சை கேட்குறீங்களாடா? நல்லா வாழ்ந்துட்டு போங்க போங்க, எங்களால் தாண்டா நாங்கள் பிச்சை போட்டனால்தாண்டா நீங்கள் ஃபைனலுக்கு வந்தீங்கன்னு இந்த அம்மா ஒரு ட்வீட்டை போட்டு இது தில்லை பாருங்கள். அதுக்கப்புறம் ராஜாராணி படம் நீ நடிக்கணுமே, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு தமிழ் மக்களையும் அவர் அசிங்கப்படுத்தி இந்த இடத்துல தான் வந்து கிரிக்கெட்டோடு சேர்த்து ஒரு பாலிடிக்ஸு இந்த அம்மா மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, லைட்டாக ஒரு வருஷம் இருந்துச்சு. பட் கிரிக்கெட்டாகவே வச்சுருக்குன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள், சில அமைப்புகள், சில கன்னட அமைப்புகள், சில ப்ரௌடு கன்னடிகா, இந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒன்று கொளுத்தி போட்டு கிரிக்கெட்டாக பார்க்க விடாமல் அதில் ஒரு பாலிடிக்ஸை கலந்து விட்டு இவங்க ஒரு வேலை பார்த்து விட்டு போயிடறானுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்பாராவா? பாரதி ராஜா சாராக இருக்கட்டும், சில தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும், ராஜாராணி படம் ரிலீஸ் ஆகிறப்பே அவங்களுக்கு 2 எதிர்ப்பு இருந்துச்சு. ஒன்று தன்யா பாலகிருஷ்ணனுக்கு எதிராக தமிழ் மக்களை கொச்சைப்படுத்திட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில தமிழ் அமைப்புகள் பிரச்சனை பண்ணாங்க. அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லலாம். அதான் கரெக்டான வார்த்தை நான் நினைக்கிறேன். அடுத்து தேன்மொழி கரிமொழின்னு யாரோ வாய்க்கா வரப்பில் திரிவா, அவளை தேடி போய் லைவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நயன்தாராவுக்கு எதிராக வந்து சில தமிழ் அமைப்புகள் வந்து தூய தமிழான அந்த பெயர்களை வந்து கொச்சப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவும் பேசி ராஜாராணி படத்துக்கு ஒரு பெரிய சிக்கலே வந்துச்சு. ஏன்டா இந்த உங்களை போட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கேப்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்சிபி மேட்ச் நடக்குது அப்படின்னா உண்மையே சொல்லணும்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஃபேன்ஸையே ஒன்று கன்னடா ஃபேன்ஸு, இன்னொருத்தவங்க வந்து தமிழ்நாட்டு ஆர்சிபி ஃபேன்ஸு. இந்த தமிழ்நாட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோலியை ரசிப்பாங்க, ஆர்சிபி மேட்ச் ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, அவ்வளோதான். இதே கன்னடா ஆர்சிபி கொஞ்சம் டோட்டலே டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க. எப்படின்னா, அவனுங்க அந்த மொழியோடு கலந்து, அந்த அரசியலோடு கலந்து, நம்ம இந்த தண்ணிக்கு டேமு திறந்து விட்ற அந்த அரசியலையும் சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கண்ணன் தேவன் டீயை புடி அதை புடி இதை புடின்னு சொல்லிட்டு ஒரு 3 போஸ்ட் போடுமே. ஸோ கண்ணன் தேவன் டீ குடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாகுங்க. ஸோ கேமுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடந்தால் என்ன பிரச்சனை நடக்குமோ அந்த பொண்ணு செஞ்சு விட்டு போச்சு. அதுக்கப்புறம் செத்து போன ஆர்சிபிங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வச்சு செஞ்சாங்க, அது வேறு கதை. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கோலிக்காக பண்ணுறாங்க. கோலி மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட், எனக்கு அவரையும் பிடிக்கும். பட் அவருக்கு தெரியாது இல்லையா இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா இல்லையான்னு. அவருக்கு அது ஒரு மேட்ச், அவ்வளோதான். உண்மையாக சொல்லணும்னா ஒரு லாயல்ட்டியான ஃபேன் பேஸ் ஆர்சிபி கிட்டே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் சிஎஸ்கேட்டையும் இருக்குது, அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்டையும் இருக்குது. என்ன அப்படின்னா, சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷமாக ஒரே ராஜா. இந்த ப்ரௌடு வந்து வேறு எந்த டீமுக்குமே கிடைக்காது. ஒரு ராஜா தான், அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் எடுக்கிறது தான் அங்கே சட்டம், அவர் பண்ணாதான் விஷயம். அவர் கிரீடத்தை தூக்கி ஜடேஜா கையில் கொடுத்தாலும் அந்த ஜடேஜா வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் ராஜாவாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோனி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்புல. இதுதான் தலை தோனி கெத்து. ஸோ இந்த மேட்ருக்குள்ளே வருவோம். ஒரு மேட்ச் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, சித்தா படத்தோட ப்ரொமோஷனுக்காக அங்கே போகிறப்ப நடிகர் சித்தார்த் வந்து சில கன்னட அமைப்புகள் வந்து நீ இறங்கு, ஸ்டேஜை விட்டு இறங்கு, நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே போவோம், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மேலே நம்ம திருப்ப மாதிரி இருக்கும் நீங்கள். ஆனால் நம்ம அவங்கள மாதிரி பண்ண மாட்டோம், நம்ம வாழ வச்சு தான் நம்ம தமிழ் மக்களுக்கு பெருமை. ஸோ அந்த கன்னட அமைப்பு பண்ணுற குளறுபடி கிரிக்கெட்டையே வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது, ஆடியன்ஸை வந்து ரொம்ப பிரிக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையிலே சிஎஸ்கேக்கு ஃபேவரட்டான ஆப்போனண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான், மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து ஆர்சிபி எப்படி ஆக்குறாங்க அப்படின்னா, ஒரு பங்களாதேஷ் டீம் மாதிரி ஆக்கி விட்றானுங்க. இந்த முஷி ஜெயிச்சுட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுவாப்பில் அந்த மாதிரி ஆக்கி போடுறானுங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு அரசியல் விஷயம் வந்து உள்ளே நுழையக்கூடாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கண்ணன் தேவன் டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசும்ல, அதில் வந்து ஒரு 4வது 5வது லைனில் வந்து கப்பு மப்பு அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு லைன் ஒன்று வரும், என்னன்னா, இது வரைக்கும் சிஎஸ்கே இது வரைக்கும் ஆர்சிபி ஒரு கப்புமே வாங்கினது இல்லடி அப்படின்னா கூட இருக்க ஆட்களை வந்து ஆமாம் அப்படிங்கும். இது வரைக்கும் எத்தனையோ மேட்சை தோற்றுருக்கு, நான் அதுக்கு வருத்தப்பட்டது இல்லடி அப்படிங்கும். உடனே இந்த பொண்ணுங்க கூட இருக்க பொண்ணுங்க வந்து ஆமாங்க, ஆனால் சிஎஸ்கேக்கு எதிராக ஜெயிச்சா மண்டா மேலே 2 கொம்பு ஏறும்பாரு, அதுக்கு மேலே சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 31 மேட்ச் நடந்திருக்கு கண்ணன் தேவன் டீ குடி. இது வரைக்கும் 31 மேட்ச்சில் 10 மேட்ச் தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு, 20 மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு, ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் போயிருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், பட் சொல்கிறேன், அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஐபிஎல் சீசன் வந்து ஆர்சிபி ஜெயிச்சா
10 ஐபிஎல் சீசன் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. இப்போ தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மேட்சை வந்து ஒரு அமைப்பு, ஆனால் நடிகர் சிம்பு அண்ணன் சொல்லியிருப்பார், எஸ்டிஆர் தலைவர், அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் சிம்பு சார், என்னென்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் நல்லவங்க தான், ஆனால் அங்கே இருக்கிற அமைப்பு தான் சரியில்லை, அரசியல்வாதி எடுக்கிற முடிவு தான் அது, டேமை க்ளோஸ் பண்ணது தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்களை கேட்டு பாருங்கள், அவங்க அந்த பதிலை சொல்ல மாட்டாங்க அப்படிம்பாங்க. உண்மையிலே சொல்லணும்னா பாகிஸ்தானில் ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப அவங்க பேரை மறந்துட்டேன். பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவிர நாடு, அது அந்த நாடு இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள்லாம் ஒதுக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்களே எங்களுக்கு வாரே வேண்டாம், உண்மையிலே குரான் வந்து இதை சொல்லலை, குரான் வந்து அன்பை தான் போதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாரெலாம் வேண்டான்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், சில அமைப்புகளாக இருக்கட்டும், நாங்கள் வந்து கடவுளுக்கு நல்லது செய்கிறோங்கிற பேரில் இவங்க குரானை தப்பாக போதிச்சு டியூன் பண்ணி விட்றானுங்க. இதே தான் இங்கே கன்னட அமைப்பில் நடக்குது. அங்கே இருக்கிற நமக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிற எந்த ஸ்டேட்டு நமக்கு பிடிக்கலனாலும் அங்கே 10 நாளாக இருப்பான். ரொம்ப டீப்பாக யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பெருசாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சில அமைப்புகள் பண்ணுறது தான் போராட்டம், அதைத்தான் ஊடகம் காட்டும், அதைத்தான் அந்த மக்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட காட்டும். ஆனால் அது வந்து ஃபேக்ட்டு கிடையாது. அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களாம் இருப்பாங்க, அவங்க அதை அவங்களுக்கு அது பிடிக்காது. ஃபஸ்ட்டு இப்போ பெங்களூரில் இருக்கிற பெங்களூர் மக்களே அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து என்ன ஆகாதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, இந்த தண்ணி கொடுத்துருங்கப்பாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வீராப்பு பிடிச்ச இந்த கன்னட அமைப்பு, ப்ரௌடு கன்னடிகா, இந்த குழு தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ ஆர்சிபி மேட்சையும் சிஎஸ்கே மேட்சையும் அரசியலை கேமை தாண்டி அரசியல் ஆக்கிறது இந்த ஒரு பார்வை தான். இவங்கள்ட்ட போய் நம்ம தண்ணி கேட்குற பயலுக்கு விடுங்க, இவங்கள்ட்ட போய் நம்ம தோக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான். இதுதான் இந்த கண்ணன் தேவன் தூக்குடியோட சாயில் இந்த தன்யா பாலகிருஷ்ணங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இங்கே பேசுறதுக்கான காரணமே. இங்கே தமிழில் இருந்தால் தமிழை சிறப்பாக பேசிட்டு போகணும், அதை விட்டுவிட்டு நீ வந்து பிச்சை கேட்குறியா, அதை கேட்குறா, இதை கேட்குறியானா. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து 1000 ரூபா தரோம், அவங்க என்ன பிச்சை போகிறாங்களா, அந்த வார்த்தைக்கு என்ன மாதிரி பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், தமிழ் மக்கள் அப்படிங்கிறது இங்கே எல்லாத்தையுமே வந்து வாழ வச்சு தான் பழக்கம். இப்போ நீ இதே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பெங்களூர் இடத்துல தமிழ்நாடு இருந்து, தமிழ்நாட்டில் பெங்களூர் இருந்தால் நீங்கள் தேக்க தண்ணி நேரம் கொடுத்துருப்பான் தமிழ்நாட்டுக்காரன். அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட ஸ்பெஷலே. அன்பை அள்ளி தான் கொடுப்பானுங்க நம்ம பயப்புள்ளைங்க, அதுதான் நம்மள்கிட்ட ஸ்பெஷலே. அதை விட்டுவிட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் இதை பற்றி பேசுகிறாங்க, எம்பிகள் வலியுறுத்துவோன்னு சொல்கிறாங்க, இத்தனை டிஎம்சி கொடுக்கணும், இந்த கோர்ட்டில் கேஸை போட்டு நமக்கு சாதகமாக ரிசல்ட் வந்தாலும் சில பேர் திருப்பி கன்னடா அமைப்பு அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணணும், அங்கே இருக்க நம்ம இதில் லாரியை கொளுத்துவானுங்க. இது மாதிரி மாற்றி அவரை உண்மையாக சொல்ல எல்லாமே இந்தியா தான் சாமி, எல்லாருமே இந்தியா தான். நீ இந்தியா, நான் இந்தியா, நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் வெள்ளைக்காரங்க வந்து ஆண்டுட்டு போயிட்டே இருந்தான். நீ யோசிக்கணும், தமிழ்நாடு நமக்கு அப்புறம் அதே ஒரு இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குது, பேன் சினிமான்னு யோசிக்க தெரியுது, சினிமாக்காரங்களாம் மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், பேன் சினிமான்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருந்துச்சுன்னா, பேன் இந்தியான்னு நமக்குள்ளே இருக்கோம்ல, நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அதை காமிச்சு எப்படி தண்ணியை கொடுக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறோம். உண்மையாக சொன்னால் நமக்கு வர வேண்டியதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றும் இது பண்ணலை. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க அந்த இது, உங்ககிட்ட அந்த ஊற்று இருக்குது, உங்ககிட்ட அந்த இது தண்ணி வர வசதி இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து தான் ஆகணும். இப்போ எப்படி நான் ஒன்று கேட்குறேன், அது எப்படி இப்போ பெங்களூரில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுறீங்கள, எப்படி ஓப்பன் பண்ணி விட்றீங்க? அதுதான் அந்த அரசியல் தான். அப்போ தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாடு தேவைப்படுதா? அப்போ தமிழ்நாடு தேவைப்படுதுன்னா அப்போ இப்பயும் தமிழ்நாட்டுக்கு இப்போ நீங்கள் தேவைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வந்தால் தமிழ்நாடு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு தண்ணி தாக அடிக்கிறப்ப எங்களுக்கு பெங்களூர் தேவைப்படுது. இதுதான் விஷயம், இதுதான் அரசியல். ஸோ எத்தனையோ உண்மையை சொல்லணும்னா ஒரு வாரியராக கோலி சார் இருந்திருக்காரு. இங்கே இருக்கிற வில்லியர்ஸை வச்சு யோசித்து பார்த்தாங்க, டிவிலியர்ஸை வச்சியாக இருக்கட்டும், இல்லை கெயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் மீறி இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு இராணுவ பலத்தோடு இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசன் தோனி தான். 7 முறை சொல்லணும், ஒரு 5 முறை தான் சொல்லிட்டேன், தோனி. ஸோ இந்த ஆர்சிபி மேட்சாக இருக்கட்டும், இந்த சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங் ஒரு தடவை பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் வந்து 2000 சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறப்ப ஒரு பொலிட்டிஷியன் வந்து நின்றுக்கிட்டே இருப்பார். ரிக்கி பாண்டிங் சொல்லுவார், இங்கே ஸ்டேஜ் விட்டு வெளில போங்க அப்படின்றவர். அதுதான் இங்கே பொலிட்டிஷியன்னா கவர்மெண்ட்டு, அதாவது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வந்து கவர்மெண்ட் தலையிறதே விரும்பாது.
ஸ்போர்ட்ஸாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பாலிடிக்ஸ் கலக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமே. இதுதான் இங்கே ஸ்போர்ட்ஸ் வேறு, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேறு, ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா பார்க்குறப்ப கொஞ்சம் வெறியாக தான் இருக்கும். இப்போ ஆர்சிபி மேட்ச் எத்தனை தடவை இப்போ இருக்கலே சிஎஸ்கேக்கு தான் ப்ரெஷர். என்ன ரீசன்னா இவங்க 20 தடவை ஜெயிச்சிருக்காங்க, அவங்க 10 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தோல்வி எப்படின்னு தெரியாது. ஆனால் சிஎஸ்கே அடித்தா டபுளாக ஜெயிக்கணும். இப்போ இவங்க 11 தடவை ஜெயிச்சாங்க அப்படின்னா இப்போ சிஎஸ்கே வந்து 22 தடவை ஜெயிச்சாகணும், டபுளாக அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸை தான் சிஎஸ்கே செட் பண்ணிகிட்ருக்கு. ஜெயிச்சாலும் தோனி ஆடுறதில்ல, தோத்தாலும் வருத்தப்படுறதில்ல. தோனியோட ஸ்டைலே அதுதான், சிஎஸ்கோட வெர்ஷன் ஸ்டைலே அதுதான். ஸோ இங்கே இருக்கிற தமிழ்நாடு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்ன வரைக்கும் நீங்கள் லாயல்ட்டியாக கோலிங்கிற ஒத்த ஆளுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் கிரிக்கெட்டோட பார்வைக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அரசியலாக தமிழ்நாட்டை பிச்சை கேட்குறாங்க, தமிழ்நாடு வந்து பிச்சைக்காரங்க, இந்த மாதிரி சொல்கிறப்ப இங்கே இருக்கிற தமிழ் அமைப்பும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வேறு மாதிரி தான் கொண்டு போகும். நான் இப்போ கிரிக்கெட்டாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு டைமென்ஷனில் கிரிக்கெட்டாக பார்க்குறேன். இன்னொரு குரூப் என்ன பண்ணும், ஏன்னா நம்ம பிள்ளைங்க இவ்வளோ தூரம் கிரிக்கெட்டில் ஜெயிச்சோ இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. ஸோ தமிழ் அமைப்புகள்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவங்களாம் சில அமைப்புகள் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அமைப்பு. ஸோ அது ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்களாம் இருக்கிறனால தான் கொஞ்சம் தமிழ் வெளியில் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் வந்து கண்டிப்பாக வந்து தோனியோட லாஸ்ட் சீசனாக இருந்தாலும் என்னடா பண்ணுறது, மனசு வலிக்க தான் செய்யுது. நீ தலை, நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன் தலை, அவனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தலை, சும்மாவாது தலையை காட்டு தலை. ஏதாவது இந்தியாவில் ஒரு போஸ்டிங்கை போட்டு நீ உனக்காக கிரிக்கெட் பார்ப்பாங்க தலை, அவ்வளோதான் தலை நான் சொல்லுவேன். நீ வேறு பின்னாடி வந்து முடிய வளர்த்துட்ட, எங்கே கதை ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கலாம்னு நினச்சிட்டே என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் வருத்தமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி இந்த மேட்சாக இருக்கிற விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.